தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தெய்வ தூதர்களால் காணப்பட்டார், பிற ஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், அவர் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்த ஒரு தெய்வம், யெகோவா தேவனுக்கு சரிசமமாய் இருந்த ஒரு தெய்வம். ஆகவேதான் யோவான் 1:1 நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தவர். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் போக்குவதற்காக பல சாபங்கள், பல துயரங்கள், பல துக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆதாமாய் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். அது யார் மூலமாக? அன்னை மரியின் வயிற்றிலே ஒரு கருவாய் உருவாகி அவர் பிறந்து இந்த பூமியிலே வளர்ந்து 33.5 வருடம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அந்த பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே தூதர்கள் மூலமாய் வழிநடத்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் நாம் துக்கப்பட வேண்டியதில்லை. ஐயோ, என் வாழ்க்கை இப்படியாய் மாறிவிட்டது, நான் எதற்காய் இந்த பூமியில் நான் பிறந்தேன், நான் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும் அல்லவா என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு ஆத்ம பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னடியில் வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்கின்ற இளைப்பாறுதலை கொடுக்க நான் வல்லவராய் இருக்கிறேன், நான் மெய்யான தெய்வமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் அறைகோவில் கொடுத்து அவருடைய கரங்களை நீட்டி, பரிசுத்தமான கரங்களை நீட்டி நம்மை அன்போடு அழைக்கிறார். அவரை அண்டிக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, ஒரு அவா நம் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்கிறது, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரை அண்டிக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாயா என்ற வாக்குத்தத்த வசனங்களோடு அவருடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி, அவருடைய வல்லமையில கரத்தை நீட்டி, அவருடைய பரிசுத்தமான கரத்தை நீட்டி உன்னையும் என்னையும் இந்த நாளில் அழைக்கிறார். அவரை அண்டி ஜீவிப்போமா? அவருடைய கரங்களை பிடித்து கொள்வோமா? அவருக்கு பின்பாக ஓடி அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி அவர் கொடுத்த பரிசுத்த 10 கட்டளைகளுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்பணிந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து இந்த பூமியில் தீர்காயலோடு நாம் வாழ்ந்து மரிப்போம். அவர் வரும்போது அவருடைய முகத்தை நாம் முகமுகமாய் சந்திப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த பூமியில் அவர் உங்களை வாழ வைப்பாராக, என்னையும் வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன்.